செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கல்வராயன் மலைவாழ் பெண் விவசாயிகள் பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி பேசியது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கல்வராயன் மலைவாழ் பெண் விவசாயிகள் பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி பேசியது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமங்களைச் சேர்ந்த பெண் விவசாயிகள் ஒன்றிணைந்து பல்வேறு சாதனைகளை செய்து வருகின்றனர். மலைப்பகுதியில் விளையும் திணை, சாமை, குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். மத்திய அரசின் நிதி உதவியுடன் நூற்றுக்கணக்கான மலைவாழ் பெண் விவசாயிகள் ஒன்றிணைந்து பெரிய கல்வராயன் சிறுதானிய மகளிர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர். இந்த நிறுவனத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 360 பெண் விவசாயிகளும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 400 பெண் விவசாயிகளும் உறுப்பினர்களாக உள்ளனர். சிறுதானிய உற்பத்தியில் சாதனை படைக்கும் பெரிய கல்வராயன் சிறுதானிய மகளிர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிகளின் சாதனையை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினார். 130வது மனதின் குரல் நிகழ்ச்சியும் நடப்பாண்டின் முதல் நிகழ்ச்சியுமான மனதின் குரல் ஒலிபரப்பு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்களை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தினார். இந்நிகழ்வு கல்வராயன் மலையில் நேரடியாக ஒளிபரப்பானது. நூற்றுக்கணக்கான பெண் விவசாயிகள் இந்நிகழ்ச்சியை நேரில் பார்த்தனர். நாட்டின் கடைக்கோடியில் வசிக்கும் மலைவாழ் பகுதியைச் சேர்ந்த தங்களை குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக பெரிய கல்வராயன் சிறுதானிய மகளிர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன நிர்வாக இயக்குனர் விவசாயி திருமதி சிவராணி மகிழ்ச்சி தெரிவித்தார். மத்திய அரசின் உதவியால் தொடங்கப்பட்டுள்ள இந்நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான பெண் விவசாயிகள் உறுப்பினராக இணைந்து தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருவதாகவும் வாழ்வாதாரத்திற்காக மலைவாழ் மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு இடம்பெயர்வது சிறுதானிய உற்பத்தியால் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிவராணி தெரிவித்தார். என்னோட பேர் சிவராணி. நாங்கள் சேலம் வீரபாண்டி வட்டார களஞ்சியம் அப்படிங்கிற CBBO மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் குறிப்பாக பெரிய கல்வராயன் மில்லட் உமன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கல்வராயன் மலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளை வச்சு நாங்கள் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அதில் சென்ட்ரல் SFAC மூலமாக எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. மில்லட் மிஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் 22 லட்சம் ரூபாய் கிடைச்சது. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா மில்லட் ப்ராசஸிங் யூனிட் கல்வராயன் மலையில் கர்மந்துறையில் நடுப்பட்டிங்கிற கிராமத்தில் நாங்கள் போட்டிருக்கோம். இதன் மூலமாக விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த சிறுதானியங்கள்லாம் தானியத்தை வாங்கி அதை அரிசியாக்கி மில்லட்டேஷியா அப்படிங்கிற பிராண்ட்ல நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விற்பனை பண்ணுறோம். அதில் குறிப்பாக ONDC மூலமாகவும் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இன்னைக்கு எங்களுடைய கம்பெனியை பற்றி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் எங்கள் மன் கி பாத் ப்ரோக்ராமில் பேசுனது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக இந்த மில்லட் மிஷன் ப்ராஜெக்ட் மூலமாகவும் எங்களுடைய பெரிய கல்வராயன் ப்ராஜெக்ட் மூலமாகவும் எங்களுடைய விவசாயிகள் நிறைய பேர் பலனடைகிறாங்க. இந்த மலையில் நிறைய பேர் வேலைக்காக இடம்பெயர்றாங்க. மைசூர் இந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி விவசாயம் பண்ணி அவங்க மதிப்பு கூட்டி விற்கிறதுனால அவங்களுடைய லாபம் அதிகரிக்குது. எங்கள் கம்பெனியோட நோக்கமே இன்னும் நிறைய லாபத்தை கொண்டு எங்கள் மக்களுக்கு லாபத்தை கொடுக்கணும், எங்கள் கம்பெனி நல்லபடியாக சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இந்த வாய்ப்புக்கு நாங்கள் ரொம்ப எங்கள் கம்பெனி சார்பாக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாமக்கல்லில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சிகள் நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், அரசுத்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவரும் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் எடுத்துக் கொண்டனர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் பூங்கா சாலையில் தொடங்கி ஆஞ்சநேயர் கோவில், பலப்பற்றை மாரியம்மன் கோவில், அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் பூங்கா சாலையில் நிறைவடைந்தது. இந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்தில் கலந்து கொண்ட 500 நபர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் வாசகம் அடங்கிய ஆடை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசுத்துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து S. கண்ணன். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான இளையோர் கொக்கோ விளையாட்டுப் போட்டி குறித்து எமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். 16வது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
சுதந்திரமான, நேர்மையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல்களே நாட்டின் ஜனநாயகத்தின் அடித்தளம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறையின் புனிதத்தை காக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்றும் வாக்குரிமையை பொறுப்புடனும் பெருமையுடனும் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பதிவிட்டுள்ள செய்தியில், சரியான வாக்குப்பதிவு நாட்டை சரியான பாதையில் வழிநடத்தும் என கூறியுள்ளார். வாக்குரிமையை பயன்படுத்தி வலிமையான இந்தியாவை உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் 4ஆம் பதிப்பை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், 2030ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்து மரணங்களை 50% குறைப்பதே மத்திய அரசின் இலக்கு என குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் நாட்டில் 4,87,707 சாலை விபத்துக்கள் பதிவாகி இருப்பதாகவும் அதில் 1,77,175 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தினசரி சராசரியாக 485 மரணங்கள் ஏற்படுவதாக திரு நிதின் கட்கரி கூறினார். ஹெல்மெட் அணிதல், சீட் பெல்ட் பயன்படுத்துதல், அதிவேக ஓட்டத்தை தவிர்த்தல் போன்ற சிறிய நடவடிக்கைகளை ஆயிரக்கணக்கான உயிரை காக்கும் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.